வந்து இருக்கும். ஸோ இது வந்து 2 இல்லையா, ஸோ 2ஓட அடுக்கான 4, ஓகேவா, 4 முனை சைலம் இருக்கும். இதில் வந்து 1ன்றனால பல பேர் ஹெல்ப் பண்ண வருவாங்க. ஸோ பலமுனை சைலம். இது வந்து 2ஆம் நிலை வளர்ச்சியின் பொழுது மட்டும்தான் வந்து கேம்பியம் இருக்கும். கேம்பியம்னா கம்பி, நம்ம பார்த்தோம் 2 இருந்தால் தான் கம்பியே இருக்கும். ஸோ வந்து கம்பிக்கு வந்து அதுவும் 2ஆம் நிலை வளர்ச்சியில் தான் இருக்கும், இதில் இருக்கவே செய்யாது. இதில் வந்து 2ஆம் நிலை வளர்ச்சின்றது உண்டு, 2 இருக்கனால இதில் வந்து இல்லை. பித் மற்றும் பித் அல்லது மெடுல்லா, பித் அல்லது மெடுல்லா அப்படின்றது வந்து இதில் வந்து இல்லை. தாவர வேரில் வந்து பித்தே அதாவது அதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இளம் வேர்களில் இருக்கும், முதிர்ந்த வேர்களில் இல்லை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு காலமில் நம்ம பார்த்தோம். இதில் வந்து பித் வந்து இருக்கும், ஒரு வித்திலையாக இருக்கிறதுல பித்து பிடிச்சி தான் இருக்கும். அடுத்து இனிப்பு திசு வந்து பேரன்கைமாவாலானது, இது வந்து ஸ்க்ளீரன் கைமாவால். பேரன்கைமாவாலான இனிப்பு திசு தான் வந்து வேறு அந்த சைலம் ஃப்ளோயம்லாம் இணைக்கிறது வந்து பேரன்கைமாவாலாக இருக்கும். ஒரு வித்திலை அப்படின்றப்போ இது ஸ்க்ளீரன் கைமாவாலாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அவரை, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சோளமும் இருக்கும், நெல்லும் இருக்கும். அடுத்து இருவிதையிலை ஒரு விதையிலை தாவர தண்டில் வந்து இப்போ வந்து வேருக்கு பார்த்தனால இப்போ தண்டு, இருவிதிலை தண்டு, ஒரு விதிலை தண்டு. ஸோ இது வந்து தண்டுன்னு வந்துட்டாலே இதில் வந்து கோலன் கைமா வந்துருச்சு. இந்த கிட்ஸ்லாம் வந்து தண்டில் தான் கோல் வச்சு விளையாடுவாங்க பார்த்தல. ஸோ இது கோலன் கைமா. இந்த ஒரு விதையிலைன்னு வர்றது எல்லாமே வந்து ஸ்க்ளீரன் கைமாவாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பிரணி அகத்தோல் பெரிசைக்கிள் பித் என்ற வேறுபட்டு காணப்படுகின்றது. 2 இருக்கனால வெவ்வேறு டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்குது. இது 1 இருக்கனால இதில் டிஃப்ரென்ஸே இல்லை. குறைவான எண்ணிக்கை மற்றும் சமாளி வளைய வடிவில் வந்து இருக்கும். இது வந்து 2 இருந்துச்சுன்னா திறந்துருக்கும் அப்படின்னு பார்த்தல. கற்றை உரை வந்து இதில் இல்லை, இது வந்து அதிகமான எண்ணிக்கை ஓரங்களில் சிறியதாகவும் மையத்தில் பெரியதாகவும் இருக்கும். சிதறி காணப்படும். ஒன்றா இருந்துச்சுன்னா பொருளெல்லாம் சிதறடிச்சிடும், வீடை மூடியே தான் இருக்கும், கேம்பியம் இருக்காது. கற்றை உரை உண்டு, சரியா, கற்றை உரை உண்டு. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கற்றையாக உரைனா பேசுகிற மாதிரி கூட இந்த ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா இந்த 2 கிட்ஸ் இருந்தாங்கன்னா வந்து கற்றை ரொம்ப பேசிகிட்டே தான் இருக்க மாட்டாங்க, விளாண்டுட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு கிட்டாக இருந்ததுன்னா உரை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க, அப்படி வச்சுக்கலாம். அடுத்து 2ஆம் நிலை 2 இருந்தால் 2ஆம் நிலை உண்டு, இதில் இல்லை. பித்து வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் அப்படியே ஆப்போசிட்டில் வரும். 2ல் வந்து இல்லைன்னு வரும், 1ல் வந்து உண்டுன்னு வரும். இதில் வந்து வேறு மாதிரி 2ஆம் நிலை வயசில் வந்து இருவிதிலை தாவர தண்டில் தான் வந்து பித்து வந்து உண்டு, இல்லை. ஸோ நம்ம எப்படி டேபிளர் காலம் போட்டோம், இருவித்திலை தாவர வேர், ஒரு விதிலை தாவர வேர், இருவிதிலை தாவர தண்டு, ஒரு விதிலை தாவர தண்டு. ஸோ வந்து அது பொறுத்த வரைக்கும் பித் அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பித் வந்து இல்லை, அதாவது வந்து இளம்பேர்களில் உண்டு, முதிர்ந்த வேர்களில் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ வந்து ஆப்வியஸ்லி பார்ஷியலாக உண்டு, ஓகேவா. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாசிட்டிவாக உண்டு அப்படின்னு பார்த்தாச்சு. 2ஆவது இருக்கிறதுலேயும் உண்டு, 3ஆவது இருக்கிறதுலேயும் உண்டு, 4ஆவது இருக்கிறதுல தான் இல்லை, அது ஞாபகம் வச்சுக்கணும். பித்து வந்து ஃபஸ்ட்டு 3 இதில் இருக்குது, 4ஆவது இருக்க உருவிதை தண்டில் தான் வந்து பித்து வந்து இல்லை. அடுத்து மெடுல்லரி கதிர்கள் அப்படின்னா வந்துட்டு மெடுல்லரி கதிர்கள் மேடு பள்ளம் அப்படின்னு பார்ப்போம். மேடு பள்ளம் பார்த்து தான் 2 பேராக போவாங்க, ஒருத்தராக இருக்கும்போது அது பார்க்க மாட்டாங்க. ஸோ இப்படி வந்து பிரித்து பார்த்துக்கலாம். அடுத்து இதே மாதிரி இருவிதிலை தாவர இலை, உருவிதிலை தாவர இலைக்கு டிஃப்ரென்ஸ் வந்து மேல் கீழ் வேறுபாடு வந்து இருக்குது. இருபக்கமும் ஒன்றே தான் இருக்குது, அதனால் இருபக்கமும் ஒத்த அமைப்புடையது. அடுத்து வந்து இதில் இலைப்படை திசுவில் வந்து பாலிசைட் பேரங்கைமா, இது வந்து பார்த்தோம்ல பாலிசைட் ஸ்பாஞ்சிங் டைப் வந்து இருந்துச்சு, இதில் அந்த வேறுபாடே வந்து கிடையாது. அடுத்து இது ஃபுல் மற்றதெல்லாம் பார்த்தாச்சு நம்ம. தாவர செடிகள் வந்து கணிகங்கள். ஸோ இது வந்து பசுகணிகங்களை பற்றி. தாவரங்கள் ஆல்பாக்கள், இதுதான் வந்து ஒளிச்சேர்க்கும் இல்லாமல் இது பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த இரட்டை செம்மினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகள் ஆகும். இப்போ உணவு உற்பத்தி சேமிப்பதில் ஈடுபடுகின்றன. குளோரோபிளாஸ்ட் அப்படின்னா பச்சை நிறமுடைய பணுகணிகம். அடுத்து குரோமோபிளாஸ்ட்னா மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு நிறமுடைய கணிகம். வெளிர் கணிகம் அப்படின்னா லியூகோபிளாஸ்ட் அப்படின்னா நிறமற்ற கணிகம். பசுங்கணிகளின் அமைப்பு வந்து உரை இருக்கும். அடுத்து ஸ்ட்ரோமானால இந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்குது. மேட்ரிக்ஸ் என்று அழைக்கப்படும் ஸ்ட்ரோமா பகுதி உள்ளது. இதில் தான் அந்த ஸ்ட்ரோமாவில் தான் வந்துட்டு DNA 70S ரைபோசோம் மற்றும் பிற மூலக்கூறுகள் உள்ளது. இதான் வந்து ஹெல்தி இல்லையா. ஸோ பசுங்கணிகளில் வந்து இந்த புரதம் எல்லாமே வந்து இங்கே தானே க்ரியேட் பண்ணணும் ஒளிச்சேர்க்கை நடந்ததுக்கப்புறம். ஸோ DNA 70S ரைபோசோம் மற்றும் பல மூலக்கூறுகள் வந்து இதில் இருக்குது. அடுத்து தைலகைடு, ஸ்ட்ரோமாவில் இடைவெளியிடக்கூடிய பை போன்ற தட்டு வடிவ அமைப்பு கொண்ட, அதாவது வந்து தைலத்தை வந்து பையில் தான் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ பை போன்ற அமைப்பு, சில கடையில் போய் பையில் வாங்கிட்டு வருவாங்க. அப்புறம் ஒரு தட்டில் வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து தைலமே போடுறாங்க. ஸோ தட்டு வடிவ அமைப்பு கொண்டது இது இருக்குது. தைலகாய்டு என்று பெயர். இது ஒளிச்சேர்க்கை நிறமிகள் வந்து இதில் இருக்குது. தைலத்துலேயே நிறையா கலர்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி
அடுத்து கிரானா அப்படின்னா பல தைலக்காடுகள் ஒன்றன் மேலே அடிக்கடிக்கு வச்சு கிராண்டாக, இல்லாட்டி க்ரௌன் மாதிரி தலை வலிக்குதுன்னு தைலம் போடுவோம். ஸோ தைலக்காடுகள் எல்லாம் சேர்ந்து அடித்தோம்னா க்ரௌன் மாதிரி வந்துடும். நாணயம் போன்று உள்ளது. இது கிரானம் என்று அழைக்கப்படுகிறது. பல கிரானாக்கள் ஒன்றிணைந்து தான் ஸ்ட்ரோமா